அரவிந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம், முதல்வர் ஜெயலலிதா உறுதி. ஏழு மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தல், ஆர்வத்துடன் வாக்களித்த எம்எல்ஏக்கள். ஏழு பேரை விடுதலை செய்ய கோரிக்கை, அற்புதம்மாள் தலைமையில் பேரணி. தீனதயாளன் வீட்டில் மீண்டும் சோதனை, மேலும் 20 சிலைகள் பறிமுதல். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம் என முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். உலகெங்கும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் நாள் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக ஒழித்திடும் வகையில் கட்டணமில்லா கல்வி, விலையில்லா பாட புத்தகங்கள், சீருடை என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பின் மூலம் பெறப்படும் வருமானம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் சிறுமை என்பதை உணர்ந்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி அழிவில்லா கல்வி செல்வத்தை அவர்களுக்கு கிடைக்கச் செய்திடுவோம் என்று முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள 7 மாநிலங்களில் 27 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 15 மாநிலங்களில் இருந்து 57 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருந்த நிலையில் தமிழகம் உட்பட 8 மாநிலங்களில் உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் எஞ்சிய 7 மாநிலங்களில் 27 எம்பிக்களை தேர்வு செய்ய இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 4 எம்பி இடங்களுக்காக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உட்பட பலர் போட்டியில் உள்ள நிலையில் அங்கு எம்எல்ஏக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் 11 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. இங்கு காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் உட்பட பலர் போட்டியில் உள்ளனர். அதுபோல கர்நாடகத்தில் 4 மாநிலங்களவை இடங்களுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ், ஆஸ்கர் பெர்னாண்டஸ் உட்பட 5 பேர் போட்டியிடுகின்றனர். பெங்களூரு சட்டப்பேரவையில் அந்த மாநில எம்எல்ஏக்கள் இன்று வாக்களித்து வருகின்றனர். இதேபோல மத்திய பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், உத்தரகண்ட் போன்ற மாநிலங்களிலும் இன்று மாநிலங்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. முடிவுகள் இன்று மாலையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேரறிவாளன் உள்பட 7 பேரை விடுதலையை வலியுறுத்தி அற்புதம்மாள் தலைமையில் சென்னையில் இன்று பேரணி நடைபெறவுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் உள்பட 7 பேர் 25 ஆண்டு காலமாக சிறையில் உள்ளனர். இவர்கள் 7 பேரையும் விடுவிக்க கோரி பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தலைமையில் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் அமைதி பேரணி நடைபெறவுள்ளது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்தில் இருந்து தொடங்கி கோட்டை நோக்கி செல்லும் இந்த பேரணியில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், தந்தை பெரியார் திராவிட கழகம், கொங்கு இளைஞர் பேரவை உள்பட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே 7 பேர் சிறைவாசம் இன்றுடன் 25வது ஆண்டை எட்டியிருப்பதாக கூறிய அற்புதம்மாள், 7 விடுதலை தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதாவை இதுவரை 2 முறை சந்தித்திருப்பதாக தெரிவித்தார். பேரணியின் முடிவில் முதல்வரிடம் மனு அளிக்க இருப்பதாகவும் நல்லது நடக்கும் என நம்புவதாகவும் அற்புதம்மாள் தெரிவித்தார். இவங்களை 2 முறை விடுதலை செய்கிறேன்னு முதல்வர் அம்மா ஜெயலலிதா அறிவிச்சாங்க. அது தடைப்பட்டு நிற்குது, அது எல்லாருக்குமே தெரியும். இதில் குற்றம் செய்தாங்களா இல்லையான்றதை பற்றி நாங்கள் எதுவும் விவாதிக்க வரல. தண்டனையாக 25 ஆண்டு காலம் தனிமை சிறையை அனுபவிச்சுட்டாங்க. போதும், அவங்களுக்கு இளமையெல்லாம் போச்சு. நீங்கள் விடுதலைன்னு அறிவிச்சிருக்கீங்க, அதை உடனே வந்து நிறைவேற்றுங்கம்மா, இவங்களை விடுதலை செய்யுங்க அப்படின்ற வேண்டுகோளுக்காக தான் இதை முன்னெடுத்திருக்கோம். சென்னையில் தீனதயாளனுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டை முரேஸ் கேட் சாலையில் உள்ள வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் அண்மையில் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் இன்று ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் உள்ள மேலும் 2 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் மேலும் 20 சிலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி.
பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சிலை கடத்தல் வழக்கில் இன்று மேலும் 2 இடங்களில் சிலை கடத்தல் தொடர்பான அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. சிலை கடத்தல் வழக்கில் கடந்த 31ஆம் தேதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள தீனதயாளன் என்பவரினுடைய வீட்டில் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கடந்த 5ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை அளித்தார். அதன்படி தனக்கு சொந்தமான மேலும் 2 இடங்களில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற உத்தரவின்படி ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையில் 4 டிஎஸ்பிகள் உட்பட 30 பேர் கொண்ட குழுவினர் இன்று அந்த 2 இடங்களிலும் சோதனை நடத்தி வருகின்றனர். அதாவது ஒரு குடோன் மற்றும் ஒரு வீடு உட்பட 2 இடங்களிலும் சோதனை நடத்தி வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இதுவரை 49 ஐம்பொன் சிலைகள், 100க்கும் மேற்பட்ட கற்சிலைகள், 92 தஞ்சாவூர் ஓவியங்கள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபெறும் இந்த சோதனையிலும் ஏராளமான சிலைகள் கைப்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஆழ்வார்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் புவனேஸ்வரி. இன்று கூடிய புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் பேரவைத் தலைவராக வைத்திலிங்கம், துணைத் தலைவராக சிவக்கொழுந்து ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியின் புதிய முதல்வராக கடந்த 6ஆம் தேதி நாராயணசாமி பதவியேற்றுக் கொண்டார். பேரவைத் தலைவர் பதவிக்கு வி வைத்திலிங்கம், துணைத் தலைவர் பதவிக்கு VP சிவக்கொழுந்து ஆகியோர் மட்டுமே மனு தாக்கல் செய்ததால் இந்த பதவிகளுக்கு முறையே அவர்கள் தீர்மானார்கள். இன்று காலை 11 மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கூடியது. அதில் வைத்திலிங்கத்தை தற்காலிக அவைத்தலைவர் சிவக்கொழுந்து, முதல்வர் நாராயணசாமி, பேரவை அதிமுக தலைவர் அன்பழகன், பேரவை திமுக தலைவர் சிவா ஆகியோர் அவைத்தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். அதேபோல சிவக்கொழுந்துவும் பேரவை துணைத் தலைவராக இருக்கையில் அமர்த்தப்பட்டார். பொறுப்பேற்ற இருவருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் MBA, MCA முதுநிலை பொறியியல் படிப்புகளில் டான்செட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 34 இடங்களிலும், சென்னையில் 10 இடங்களிலும் இந்த தேர்வு நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இந்த டான்செட் தேர்வு பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழ்நாடு டான்செட் என்ற பொது நுழைவுத் தேர்வு இன்று மற்றும் நாளை நடைபெற்று வருகிறது. இத்தேர்வில் சுமார் 39,000க்கும் மேற்பட்டோர் இத்தேர்வு எழுதி வருகின்றனர். இன்று காலை MCA-க்கான பொது நுழைவுத் தேர்வு, அதே போல பிற்பகல் MBA-க்கான பொது நுழைவுத் தேர்வு நடைபெற்று வருகின்றது. தற்போது இன்று மட்டும் சுமார் 22,000க்கும் மேற்பட்டோர் இந்த பொது நுழைவுத் தேர்வு எழுதி வருகின்றனர். நாளைய தினம் ME, MT படிப்புகளுக்கான அந்த படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு சுமார் 17,000க்கும் மேற்பட்டோர் எழுத உள்ளனர். தற்போது இந்த பொது நுழைவுத் தேர்வுக்கான முடிவுகள் அடுத்த 2 வாரத்தில் வெளியிடப்படும் என இந்த பொது நுழைவுத் தேர்வுடைய இயக்குனர் மல்லிகா தெரிவித்துள்ளார். இந்த தேர்வை எழுதி முடித்த பிறகு 2 வாரங்களில் தகவல் வெளியிடப்படும். டான்கா என்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்து மாணவர்கள் அப்ளை பண்ண வேண்டும். அதன் பிறகுதான் கவுன்சிலிங் டேட் தெரிவிக்கப்படும். அதே போல் இன்று எழுதி வந்த இந்த மாணவர்கள் சிறப்பாக எழுதியுள்ளதாகவும் தங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகள் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். நான் BCA முடிச்சிருக்கேன். MCA-க்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமு. கொஷின்ஸ்லாம் அவ்வளோ டஃப்லாம் இல்லை, ஈஸியாக இருந்துச்சு. நல்ல காலேஜ் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, இன்ஜினியரிங் காலேஜில் இங்கே கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் ட்ரை பண்ணுறேன். கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. MCA பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எக்ஸாம்ஸு நல்லா பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லாக கிடைக்கும்னு நம்புகிறேன். தற்போது இந்த பொது நுழைவுத் தேர்வு முடிந்த அடுத்த 2 வாரத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்படுகின்ற நிலையில் விண்ணப்பங்கள் விநியோக தொடங்கப்படும் என்றும், அதைத் தொடர்ந்து கலந்தாய்வு மற்றும் அதற்கு முன்பாக இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது தொடர்ச்சியாக இந்த பொது நுழைவுத் தேர்வுக்கான இந்த விண்ணப்பங்களும் அதே போல மாணவர்கள் சேர்க்கை தொடர்ச்சியாக குறைவாக காணப்படுகிறது என்றும், இதற்கான முக்கிய காரணம் அவர்கள் இந்த இளநிலை படிப்புகளுக்கு பிறகு உடனடியாக வேலையில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்துடனும், அதே போல இந்த முதுநிலை படிப்புகள் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற காரணத்தினால இந்த டான்செட் போன்ற பொது நுழைவுத் தேர்வு தமிழகத்தில் குறைவாக காணப்படுகிறது என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் பிரகாஷ். உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதில் பாரதிய ஜனதா வேட்பாளராக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிறுத்தப்படலாம் என சூசக தகவல் வெளியானது. இதற்கு பாரதிய ஜனதாவில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ராஜ்நாத் சிங் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா தோல்வியை தழுவும் என அந்த கட்சியின் முன்னாள்
முன்னாள் எம்பியான ராமகாந்த் யாதவ் கருத்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா முதல்வர் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கூறியுள்ளார். நரேந்திர தாபோல்கரின் படுகொலை தொடர்பாக முதல் முறையாக வீரேந்திர தாவதே என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. இன்று புனே நீதிமன்றத்தில் அவர் நேர் நிறுத்தப்பட உள்ளார். மகாராஷ்டிர மாநில பகுத்தறிவாளரும் சமூக ஆர்வலருமாக விளங்கியவர் நரேந்திர தாபோல்கர். 2013ஆம் ஆண்டு ஓம்காரேஸ்வரர் கோவில் அருகே அவர் அதிகாலை நேரம் நடைபயிற்சி சென்றபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை யாரும் கைது செய்யப்படாத நிலையில் சிபிஐ முதல் முறையாக சனாதன் சன்ஸ்தா அமைப்பைச் சேர்ந்த வீரேந்திர தாவதே என்பவரை மகாராஷ்டிர மாநிலம் பான்வெல் பகுதியில் நேற்று கைது செய்துள்ளது. தாவதே இன்று புனே நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட உள்ளார். ஆர்ப்பரித்து கொட்டும் குற்றால அருவிகள், ஆர்வமுடன் குளிக்கும் சுற்றுலா பயணிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை உறுதி செய்யும் வண்ணம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இருக்கும் என அந்த கட்சியின் தலைவர் வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு TN ராஜரத்தினம் அரங்கத்தில் இன்று காலை 11 மணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் கூடியது. கூட்டத்துக்கு தமாக தலைவர் GK வாசன் தலைமை தாங்கினார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட 26 தொகுதிகளிலும் தமாக தோல்வியடைந்தது பற்றியும், மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவதா, உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா என்பவை பற்றியும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கூட்டத்தில் உரையாற்றிய GK வாசன் தமாக தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல என்றும், அடுத்த வாரம் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பின் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வருங்கால வளர்ச்சி வெற்றியை உள்ளாட்சி தேர்தலிலே உறுதி செய்து கொள்ளும் வகையிலே நம்முடைய பணி அமையக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். இதனிடையே தமாக செயற்குழு கூட்டத்தில் காவிரி, முல்லை பெரியாறு போன்ற பிரச்சினைகளில் மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும், பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசே நிர்ணயிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பேரவைத் தேர்தலில் தமாகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் கூட்டணி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் சித்தர்கோவில் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார். 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று சித்தர்கோவில் அருகே லகுவம்பட்டி பகுதியில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து படிக்கட்டில் அமர்ந்து பயணம் செய்த பூபதி என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பேருந்து ஓட்டுநர் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கியை இயக்கியவாறு பேருந்தை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக விபத்தில் காயமடைந்தவர்கள் தெரிவித்தனர். பஸ் இளம்பி சேலம் போயிட்டு இருந்த ரோட்லங்க லகும்பட்டி ஸ்டாப்பில் வந்துட்டு இருக்கிற டைம் டிரைவர் டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்குள்ள ஒரு கை டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு இன்னொரு டைம் டேரிங் மூவ் வச்சுட்டு பண்ணக்குள்ள கை டேரிங் மேலே பட்டு டேரிங் திருப்பி போட்டனால பாலத்தில் அடிச்சு வண்டிக்கு அப்செட் ஆயிடுச்சு. இதுல ஒருத்தர் டெட் ஆயிருந்தாரு, ஒரு 10-15 பேர் காயம். இது எனி டைம் இந்த பஸ் அதிக வேகமாக தான் அந்த ரூட்டில் வந்துட்டு இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூல் இருந்திருந்தால் இன்னும் பயங்கர விபத்தாக இருக்கும். இது போக்குவரத்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டில் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி ஓரளவு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஊர் சார்பாக கேட்டுருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் நிலவும் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் சேதமடைவதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதியில் சில நாட்களாக கடல் சீற்றம் நிலவுகிறது. இதனால் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மீனவர்களின் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளன. அலைகளின் வேகம் காரணமாக இந்த படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்து வருகின்றன. இதனால் கவலையடைந்துள்ள மீனவர்கள் இதுபோன்ற நேரங்களில் படகுகள் காக்கும் வகையில் தூண்டில் வளைவுகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பலத்த காற்றின் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் கரையோரம் நிறுத்தி போட்டிருக்கு. கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சேர்ந்த படகுல ஒரு 4 படகு சேதாரமாயிருக்கு. இந்த ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பிரேக் வாட்டர் கிடையாது.
இத்தனை 1000 போட்டுகள் இருந்தும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கனால அரசு கண்கூர்ந்து பார்த்து எங்களுக்கு ஒரு வளைவுத்தல் அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்ட கடல் பகுதியில் நிலவும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு செல்லவில்லை. புதுக்கோட்டை மாவட்ட கடல் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கடல் கொந்தளிப்போடு காட்சியளிக்கிறது. காற்றின் வேகம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். நேற்று வார விடுமுறை என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இன்று வழக்கம் போல மீன்பிடிக்க செல்ல தயாராக இருந்த மீனவர்கள் அலுவலர்களின் எச்சரிக்கை காரணமாக கடலுக்கு செல்லவில்லை. இதனால் ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு தளங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை தூர்வாரி சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டுமென விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் உள்ளிட்டவை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டு பெய்த பருவமழையால் இங்குள்ள ஏரிகள் நிரம்பி இருந்த நிலையில் தற்பொழுது வறட்சி காரணமாக ஏரிகள் வறண்டு காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களை தூர்வாரவும் அங்கு ஆக்கிரமித்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரி பூரா கருவேல மரங்களும் ஏரி தூர் வராமல் இருக்கிறதுனால அந்த தண்ணி முழு கொள்ளளவு எடுத்தால் கூட அதனுடைய கொள்ளளவு கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வர்ற தண்ணி உபரி தண்ணி வெளியே போயிடுச்சு. அதனால் இது தூர் வாரி இருந்தோம்னா இந்த பகுதிக்கு கொஞ்சம் நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும். வருகிற பருவத்திற்காவது அந்த தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கு கூடுமான வர அந்த ஏரிகளை அந்த அரசாங்கம், தமிழக அரசு ஏரிகளை தூர்வாரி விவசாயம் பயன்படுத்தி விவசாயிகள் பிழைக்கிறதுக்கு வழிவகை இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்து அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இதன் காரணமாகவும் இன்று விடுமுறை என்பதாலும் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டுள்ளனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளில் அவர்கள் ஆர்வத்துடன் குளித்து வருகின்றனர். குற்றாலம், தென்காசி சுற்றுப்பகுதிகளில் மிதமான மழையும் வெயிலும் மாறி மாறி அடிப்பதால் ரம்யமான சூழல் நிலவுகிறது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கோம். எப்போவுமே மிடில் வருவோம். வருஷம் நாங்கள் எப்போவும் வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கோம். ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அப்படிங்கிறபோது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சிவகங்கை அருகே வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை அருகே மலம்பட்டியில் உள்ள வாழைச்சந்தையில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாழைத்தார் மற்றும் வாழை இலைகள் விற்பனையாகின்றன. மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் இங்கு விவசாயிகளிடம் வாழைத்தார்களை வாங்கி செல்வர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை காரணமாக வாழைத்தார் வரத்து குறைந்து போனதால் 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாழைத்தார் இப்பொழுது 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதிக விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழை பெஞ்சதுனால ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி காய் அதிகமாக வந்துச்சு. இப்போ அது எல்லாம் காற்றுல ஒடிஞ்சதுனால வரத்து கம்மியாயிருச்சு. இப்போ 200 ரூபாய்க்கு விற்ற ஒரு தார் 400 ரூபா போகிற அளவுக்கு விற்றுட்ருக்கு. அதனால காய் கிடைக்காம வியாபாரிகள் அதிகமாக டிமாண்ட் கூடிருச்சு. இதே இது இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த நோன்பு முடிகிற வரையும் நீடிக்கும்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். இயற்கை பேடர்கள் காற்று மலைகள் வந்துட்டால் அந்த வாழை பாதி வேலை அடைஞ்சு போயிடும். பாதி வேலை நாங்கள் அந்த லாபத்தை சில சமயங்களில் பார்க்க முடியல. இந்த கடையில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா வாரம் 5000 தார் வரும். இப்போ 1000 தாரையும் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால இப்போ 15 நாளாக விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கிது. இந்த வேலை நீடிக்குமா என்னன்னு தெரியாது. அடுத்த வாரம் குறையலாம், கூடலாம், அது எங்களுக்கு தெரியாது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இளநீர் கூடுகளை செடி வளர்க்கும் தொட்டியாக நாமக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மண்ணில் மக்கி போகாமல் கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க அரசும் தன்னார்வலர்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் சுற்றுச்சூழலை காக்கும் நோக்குடன் மரக்கன்றுகள் வளர்ப்பவர்கள் பெரும்பாலும் பிளாஸ்டிக் பைகளையே அதற்கு பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையை மாற்ற நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம் நடுக்கோம்பையில் உள்ள வனத்துறை நாற்றாங்காலில் செடி வளர்க்க இளநீர் கூடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இளநீர் கூடுகள் எளிதாக மக்கிவிடும் என்பதால் மண்ணுக்கு எவ்வித தீங்கும் நேராது என்பது இந்த முறையின் சிறப்பம்சம். விரைவில் தென்னை நாரில் உருவாக்கப்பட்ட தொட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நாமக்கல் மாவட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். வழக்கமான பிளாஸ்டிக் பைகளை கிழித்து மண்ணில் நடுவதை விட இது போன்ற தொட்டிகளை நேரடியாக மண்ணில் நடுவது ஒரு கூடுதல் சிறப்பு.
இதன் மூலமாக லட்சக்கணக்கான பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக இந்த இளநீர் தொட்டியை உபயோகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மிடையே கிடைத்துள்ளது. நம்ம ஒரு மரம் நடும்போதும் அங்கே ஒரு பிளாஸ்டிக் பையை கீழே போடுறோம். அது எப்படி இருந்தாலும் மண்ணை மலடாக்குது. இதுக்கு நம்மளால முடிஞ்ச தனி மனித மாற்றம் வேணும். இளநீர் சீவிட்டு அதுக்குள்ளே விதை போட்டு அந்த நாற்றை உற்பத்தி பண்ணலாம். இதனால் மண் மலடாகாது. அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்த்து இந்த மாதிரி மாற்று முறைகளை கடைபிடிக்கணும். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள முப்பிடாரி அம்மன் கோவிலில் வைகாசி 10ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. குமரி மாவட்டம் கோட்டாறு பகுதியில் உள்ள முப்பிடாரி அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று சிறப்பு பூஜைகள், செண்டை மேளம் முழங்க பால்குடம் மற்றும் யானை ஊர்வலம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். ஊர்வலத்தின் பொழுது ஈரோட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட குதிரை ஒன்று இசைக்கேற்ப நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் மிகவும் பழமையானது. இக்கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெற்றாலும் ஆணி மாதத்தில் நடைபெறும் பெருந்திருவிழா மிகவும் புகழ்பெற்றது. திருவிழா தொடங்கும் விதமாக இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலையில் வேத மந்திரங்களும் பஞ்சவாத்தியங்களும் முழங்க கோவில் மகா கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு ஆராதனை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. திருநெல்வேலி மாநகரத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் காந்திமதியுடன் நெல்லையப்பர் ஆலயத்திலே ஆணிப்பெருந்திருவிழா என்று சொல்லப்படுகின்ற பிரம்மோற்சவத்தினுடைய தொடக்க நிகழ்ச்சியானது இன்றுடன் தொடங்கப்பட்டு 10 நாள் உற்சவமாக தொடர்ந்து நடைபெறும். இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு வருகின்ற 19/6/2016 ஞாயிற்றுக்கிழமை அன்று தேரோட்ட நிகழ்ச்சியானது நடைபெறும். இந்தியா ஜிம்பாப்வே ஒருநாள் போட்டி பேட்டிங்கை தொடங்கியது ஜிம்பாப்வே அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வெனிசுவேலாவில் அதிபருக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் நிலையில் உணவுப் பொருள் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கடைகளின் முன்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலா நாட்டில் பொருளாதார பெருமந்தம், நிர்வாக சீர்கேடு ஆகியவற்றின் காரணமாக அதிபர் நிக்கோலஸ் மெதுரோ பதவி விலக வலியுறுத்தி போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. நாடு முழுவதும் உணவுப் பொருள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. தலைநகர் காரகஸில் பல்பொருள் அங்காடி ஒன்றின் முன்பு கோதுமை மாவு, ரொட்டிகள் வாங்க ஒரே நேரத்தில் ஏராளமானோர் திரண்டனர். பொருட்கள் கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சத்தில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு அங்காடிக்குள் நுழைய முற்பட்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலர் மயங்கி விழுந்தனர். பச்சிலம் குழந்தைகளோடு வந்திருந்த பலர் உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். அமெரிக்காவில் கருக்கலைப்புக்கு ஆதரவாக பேசி வரும் ஹிலாரி கிளின்டனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஹிலாரி கிளின்டன் போட்டியிடுகிறார். அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முதல் பெண்மணி என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். பொதுக்கூட்டங்களிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கருக்கலைப்புக்கு ஆதரவான கருத்துக்களை ஹிலாரி கிளின்டன் வெளியிட்டு வருகிறார். அவரது இந்த நிலைப்பாட்டுக்கு பெண்கள் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வாஷிங்டன் நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த ஹிலாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிலாரிக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் அவர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர்.
இந்தியாவுடனான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணி பேட்டிங் செய்து வருகிறது. ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேயில் இன்று தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதனை அடுத்து பேட்டிங் செய்து வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்வரை 18 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 65 ரன்களை எடுத்துள்ளது. खूबसूरत गेंद अंदर की तरफ स्विंग और बुरा मान गए लगता है. ஐரோப்பிய கால்பந்து தொடரில் ரொமேனியா அணிக்கு எதிரான போட்டியில் பிரான்ஸ் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதை அந்த நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஐரோப்பாவின் 24 நாடுகள் பங்கேற்கும் யூரோ கோப்பை கால்பந்து தொடர் நேற்று தொடங்கியது. முதல் போட்டியில் போட்டியை நடத்தும் நாடான பிரான்சும் ரொமேனியா அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடந்த ஆட்டத்தின் 57வது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் கிராட்டும் 65வது நிமிடத்தில் ரொமேனிய வீரர் ஸ்டான்ஸும் கோல் போட்டனர். ஆட்டம் முடிய இருந்த தருணத்தில் பிரான்ஸ் வீரர் பேகெட் வெற்றி கோலை அடித்தார். இதனால் 2-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை பாரிஸ் நகரின் ஈஃபில் கோபுரம் அருகே திரண்ட பல ஆயிரம் பிரான்ஸ் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம், முதல்வர் ஜெயலலிதா உறுதி. 7 மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தல், ஆர்வத்துடன் வாக்களித்த எம்எல்ஏக்கள். 7 பேரை விடுதலை செய்ய கோரிக்கை, அற்புதம்மாள் தலைமையில் பேரணி தொடங்கியது. தீனதயாளன் வீட்டில் மீண்டும் சோதனை, மேலும் 20 சிலைகள் பறிமுதல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.